வணக்கம், அரவிந்த் குட் ஃபார்ம்லேருந்து உங்கள் அரவிந்த். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு போயர் கிராஸ் ஆடு குட்டி போட்டுருந்துச்சு, ஒரு மேலு ஒரு ஃபீமேலு. எப்போயுமே ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா எந்த ப்ரீடாக இருந்தாலும் அந்த 2 குட்டியை ஃபஸ்ட்டு போய் வெயிட் போடணும். அப்போ தான் நமக்கு தெரியும் அது பர்த் வெயிட் எவ்வளோ இருக்குது, அது மந்த்லி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வெயிட் மிஷினில் போட்டது. மேல் வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 5 kgs இருந்துச்சு, ஃபீமேல் வந்து உங்களுக்கு ஒரு 4 kgs இருந்துச்சு. இது வந்து போயர் கிராஸில் ஒரு நல்ல வெயிட்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் மந்த்லி உங்களுக்கு 4 to 5 kgs இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு மக்காசோளத்துக்கெல்லாம் உரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பிரகாஷ்கிட்ட. ஸோ அதெல்லாம் நீட்டாக கலக்கி வச்சு முடிச்சாச்சு. ஒரு வயல் வந்து மக்காசோளம் நம்ம பூட்டைக்காக விளைய விட்டுருந்தோம், அதெல்லாம் முடிச்சு நம்ம வண்டி வர சொல்லி பூட்டெல்லாம் எடுத்தாச்சு. நமக்கு தண்ணி நிறையா இருக்குன்னா இதுமாரி பூட்டையே விளைய விட்டால் தான் மக்காசோளத்தில் லாபம். தண்ணி இல்லைன்னா நம்ம சைலேஜுக்காக பச்சை தட்டாக கொடுத்துடலாம். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சைலேஜ் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே அனுப்பணும். கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 டன் நம்ம கார்த்திகை வச்சு நம்ம மக்காசோளம் தட்டு நல்லா க்ளீனாக கட் பண்ணியாச்சு. பிரகாஷை வர சொல்லி நம்ம அந்த மூட்டை பிடிச்சாச்சு. ஒவ்வொரு மூட்டையிலும் வெயிட் போடும் போதே எழுதிடுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சைலேஜஸ் வேணும், க்ரோத் வேணும், நம்மகிட்ட முன்னாடி புக் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம்.